இன்னைக்கு உலகத்தில் நிறைய சத்தம் இருக்கிறது, சத்தம் இரைச்சல் இருக்கிறது, நாய்ஸ் இருக்கிறது எல்லா பக்கத்திலும். நீங்கள் ஒரு ரோட்டில் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் ரோட்டில் நடந்து போகும்போது வண்டி சத்தம் போயிட்டே இருக்கும். அந்த வண்டி சத்தத்தினால யாருக்கு என்ன பிரயோஜனம் கேட்டிங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. சிலர் ரொம்ப பயங்கரமான பெரிய சவுண்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வேணும்ன்ட்டே வண்டி அப்படி மாற்றிக்குவாங்க, கட 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 கடன்னு போகும் வண்டி, வேணும்ட்டே வச்சுருப்பாங்க. அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? யாருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. போகும்போது யாரா இவன் பைத்தியக்காரன் பார்க்கணும், அவ்வளோதான். சுற்றிலும் இருக்கிற நிறைய இரைச்சல்களை கேட்டு கேட்டு மனிதர்கள் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களையும் கேட்டு 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 அப்படின்னா ஒரு பக்கத்து வீட்டு கதை நம்ம கேட்க ஆர்வமாக இருப்போம். அதை கேட்டு கேட்டு நம்முடைய செவிகள் எல்லாமே மங்கி போய் இருக்கிறதா. ஆண்டவரும் சொல்லுகிறார், அவர்களுடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு உங்களுடைய இருதயமோ உங்களுடைய செவிகளும் காத்திருக்க கூடாது. அதனால அதை எல்லாவற்றையும் கொஞ்ச நேரம் நீங்கள் ஒதுக்கி வைத்து ரட்டுடுத்தி தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும்.